10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. 3.8ல பாருங்க trigonometric equations. இப்போ நம்ம நார்மலாக ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ XY இன்வால்வ் ஆகிருக்கும் இல்லையா. ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னால் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். அதில் அன்னோன் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா அதோட சொல்யூஷன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா இப்போ x + y + = 2, இப்போ x + 3y = 5 அந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி xy ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இல்லை இப்போ x² - 4 = 0 அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். அதில் நமக்கு அன்னோன் ஆங்கிள்ஸ் இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா நமக்கு அந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதோட சொல்யூஷனாக இருக்கும். பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்து ஈக்குவேஷன்ஸ் கண்டெய்னிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். the equations containing trigonometric functions of unknown angles are known as trigonometric equations. The equations containing trigonometric functions of unknown angles are known as trigonometric equations. The equationsல வந்து trigonometric functions வந்து contain ஆயிருக்கும். எப்போ unknown angles ஓட. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா trigonometric equations சொல்கிறோம். பாருங்க, the equations contain trigonometric functions of unknown angles. unknown angles ஓட trigonometric function வந்து contain ஆகிருக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், trigonometric equation சொல்கிறோம். அப்போ அதோட சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், a solution of trigonometric equation is the value of unknown angle that satisfies the equation. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதான் சொன்னேன் முன்னாடி. இப்போ x + 1 = 0னா கூட x = -1ங்கிறது அதோட சொல்யூஷன். இப்போ x + 1 = 0 x-க்கு -1 கொடுங்க, அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா. அப்போ -1 தான் நம்ம சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேவா. இப்போ x² - 4 = 0னா x = +or-2. அப்போ +or-2 அப்படிங்கிறத சொல்யூஷன் ஆஃப் தட் ஈக்குவேஷன். ஓகேவா. இப்போ சொல்யூஷன் ஆஃப் trigonometric equation is the value of unknown angle that satisfies the equation. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த அன்னோன் ஆங்கிள் வேல்யூ வந்து அந்த trigonometric ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சொல்யூஷன் ஆஃப் trigonometric equation is the value of unknown angle that satisfies the equation. இப்போ நம்ம நார்மலாக ஈக்குவேஷன்ஸில் இப்போ மோனோமியல் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வரும், ட்ரிக்னாமெட்ரிக்னா டூ சொல்யூஷன்ஸ் வரும். இதே குவாட்ராட்டிக்னா 2 சொல்யூஷன் வரும். இதே வந்து டிகிரி 3 வரதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 3 சொல்யூஷன்ஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆனால் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக இப்போ sin θ = 0ன்னு சொல்கிறோம். இப்போ sin θ = 0னா θ வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஜென்ரலாக 0 அப்படிங்கும்போது 0 டிகிரின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஆனால் அதோட ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கும்போது sin θ = 0னா θவுக்கு nπ வேல்யூஸ் கொடுக்கலாம். 0, π, -π, 2π, 3π, +or-π, அதாவது +or-2π, +or-3π எல்லாமே sin θ = 0ங்கிறது நமக்கு என்னவாகும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அதில் sin θ = 0னா θ = nπ. அப்போ இந்த θ = nπ அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரல் சொல்யூஷன். இதே θ = 0 டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிரின்சிபல் சொல்யூஷன். அது வந்து பிரின்சிபல் சொல்யூஷன். அப்போ வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று வரும், பிரின்சிபல் சொல்யூஷன் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று வரும். ஜென்ரல் சொல்யூஷன்ஸ்னால் அந்த ஈக்குவேஷனை எந்த ஆங்கிள்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன்னா அதில் வர ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் நமக்கு பிரின்சிபல் சொல்யூஷனாக இருக்கும். அது வந்து எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 0 to 2π. ஏன்னா நமக்கு பீரியட் 2πன்னு சொல்லுவோம் இல்லையா, 0 to 2π ஆர் -π to π. அதில் tan, sin, cos இது மூணுக்கும் நமக்கு ஒவ்வொரு பிரின்சிபல் வேல்யூ வந்து எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த இன்டர்வலுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ நம்ம சொல்யூஷனில் ரெண்டு என்ன பார்க்குறோம், ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று, பிரின்சிபல் சொல்யூஷன் ஒன்று. ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், the solution of a trigonometric equation giving all the admissible values. பாருங்கள், all the admissible values obtained with the help of a periodicity of a trigonometric function is called the general solution of the equation. Is called the general solution of the equation. The solution of trigonometric equation giving all the admissible values. அதாவது அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா வேல்யூஸுமே all admissible values
எல்லா அட்மிசபிள் வேல்யூஸுமே எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பீரியட்ஸ், இதை தான் பீரியட். இப்போ நம்ம சைன்னா ஒரு பீரியட், டேன், காசு இதுக்கெல்லாம் பீரியட் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீரியடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே ஆல் அட்மிசபிள் வேல்யூஸ், அதாவது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜென்ரல் சொல்யூஷன். பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் எ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் கிவிங் ஆல் த அட்மிசபிள் வேல்யூஸ் obtained with the help of periodicity of a trigonometric function is called the general solution of the equation. அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ sin theta equal to 0 னா theta equal to n pi அப்படிங்கிறது அதோட general solution. ஏன்னா theta equal to n pi னா என்ன, n belongs to z, integers. அப்போ 0 plus or minus pi plus or minus 2 pi plus or minus 3 pi எல்லாமே அந்த sin theta equal to 0ங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற சொல்யூஷன்ஸ். அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? பட் பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், the smallest numerical value of unknown angle satisfy the equation in the interval 0, 2 pi, closed interval 0, 2 pi or closed interval minus pi, pi is called a principal solution. ஆனால் பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் அது எங்கே இருக்கணும், அந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் அப்படின்னா 0 to 2 பைக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா minus pi to pi. இப்போ அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2 pi minus 0, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், 2 pi minus 0 ஒரு 2 pi, அப்போ இதோட பீரியட் 2 pi. இல்லை இதை மைனஸ் பண்ணுங்கள், pi minus half minus pi ஒரு ப்ளஸ் pi, அப்போ pi plus 2 pi, அப்போ பீரியட் என்ன, pi plus pi என்ன 2 pi, அப்போ அதோட பீரியட் நமக்கு என்ன பாருங்கள் 2 pi. அப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னா அதோட பிரின்சிபல் வேல்யூ எதுக்கு பிட்வீனில் இருக்கணும், 0 to 2 pi ஆர் மைனஸ் pi to ப்ளஸ் pi. அந்த ஆங்கிள் அன்னோன் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் ஸ்மாலஸ்ட் ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜென்ரல் சொல்யூஷனாக அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா வேல்யூஸுமே ஜென்ரல் சொல்யூஷன் தான். அதில் எந்த வேல்யூ ஸ்மாலஸ்ட்டோ அந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரின்சிபல் சொல்யூஷன். புரியுது? அதாவது இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னால் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வித் அன்னோன் ஆங்கிள்ஸோட இருக்கிறதா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். எந்த அன்னோன் ஆங்கிள்ஸ் வந்து அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா சொல்யூஷன். ஓகேவா? இதில் ஜென்ரல் சொல்யூஷன், பிரின்சிபல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா சொல்யூஷன்ஸுமே எல்லா வேல்யூஸுமே நமக்கு என்ன அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம பீரியட் யூஸ் பண்ணி. ஓகேவா? இதே பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் லைஸ் பிட்வீன் 0 to 2 pi ஆர் மைனஸ் pi to pi, இந்த மாதிரி வர ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸோட ஜென்ரல் சொல்யூஷன் ஏன்னா நமக்கு இப்போ சைன்னா எப்படி வரும், ஜென்ரல் சொல்யூஷன். அடுத்தது காஸ், நம்ம இது வந்து மெமரி இந்த டேபிள் வந்து மெமரியில் வச்சுக்கணும். மெமரியில் வச்சா தான் உனக்கு இந்த எக்ஸசைஸ்ன்னு கிடையாது, நிறைய இடத்துல இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துலன்னு கிடையாது, நிறைய இடத்துல நம்ம 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியல், இன்டெக்ரல் 11th சரி 12th சரி அந்த சாப்டர்லாம் கூட நம்ம இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த டேபிள் நல்லா, அதுவும் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா 3 தான் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். ஏன்னா பிரின்சிபல் அப்படிங்கும்போது சைன்னா இதுதான் வரும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பிரின்சிபலுக்கு தனியாக நீ மெமரி பண்ண தேவையில்லை. ஜென்ரல் சொல்யூஷனை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் இங்கே அதோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இதில் பிரின்சிபல் சொல்யூஷன் நமக்கு என்ன வரும், தீட்டா வந்து 0 டிகிரி, முன்னாடியே சொன்னல 0 டிகிரிங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன். ஓகேவா? ஆனால் இதில் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு n பை, n பிலாங்ஸ் டு z. அப்போ இன்டீஜர்ஸில் எந்த வேல்யூஸ் இங்கே n-க்கு கொடுத்தாலும் வர வேல்யூஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0னா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, தீட்டா ஈக்குவல் டு n பை, வேறு n பிலாங்ஸ் டு z. பாருங்கள், சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 which implies theta equal to n pi where n belongs to z. Next cos theta equal to 0. Cos theta equal to 0 னா theta என்ன வரும் பாருங்க, theta என்ன நமக்கு cos theta equal to 0 னா இங்க theta உனக்கு என்ன வேல்யூஸ் தெரியும், pi by 2. இப்போ cos pi by 2 வேல்யூ 0வா, cos 90 டிகிரி 0. இது வந்து நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? pi by 2ங்கிறது 0 to 2 பைக்கு பிட்வீனில் வரும் இல்லையா. அப்போ theta equal to pi by 2 அப்படிங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன். அதில் ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள், 2n plus 1 into pi by 2 where n belongs to z. நீ என்னக்கு பாருங்கள் 0 போட்டால் pi by 2, 1 போட்டினா என்ன வரும், 2 plus 1 3 pi by 2. அப்போ cos 3 pi by 2 வேல்யூ 0 தான்.
ஓகேவா இப்போ 2 போட்டால் 2 2s are 4 + 1 5π/2 ஸோ இப்போ cos 5π/2 வேல்யூ நமக்கு என்னதான் 0 தான் இந்த மாதிரி வர இல்லை மைனஸில் போடுறேன் -1 போடுறேன் இப்போ -2 + 1 -π -π/2 வேல்யூ நமக்கு என்ன தான் cos -π/2 வேல்யூ 0 தான் ஸோ இப்போ அந்த மாதிரி இதில் வர எல்லா வேல்யூஸுமே நமக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதை நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ sin θ = 0னா θ = nπ where n belongs to z cos θ = 0னா where θ = 2n + 1 × π/2 n belongs to z இப்போ சப்போஸ் அதே போல் tan θ = 0 நமக்கு sin by cos தான் tan தெரியும் இல்லையா அப்போ sin 0னாவே அந்த இதில் tan 0 தான் அர்த்தம் sin 0னாவே tan 0 ஏன்னா sin 0 sin θ / cos θ அப்போ sin எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் tan 0 ஆகிடும் இல்லையா அப்போ சைனுக்கும் டேனுக்கும் சேம் கண்டிஷன் பாருங்கள் θ + θ = nπ அதே போல் tan θ = 0னா θ = nπ ஏன்னா sin எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் tan நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகும் அப்போ sin எங்கெல்லாம் 0 ஆகும் θ = nπ அப்போ அதே சேம் வேல்யூஸில் tan நமக்கு 0 ஆகிடுமா அப்போ θ = என்ன வந்து பாருங்கள் nπ ஓகேவா காசு வரும்போது இங்கே 90 வரும் π/2 வரும் sin tan வரும்போது nπ பார்த்துக்கோங்க ஓகே அப்போ sin θ = 0னா θ = nπ where n belongs to z cos θ = 0னா θ = 2n + 1 × π/2 where n belongs to z tan θ = 0னா θ = nπ where n belongs to z ஓகேவா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா 0வாக இருந்தால் சைனோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் 0 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேல்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ sin θ = இப்போ -1/2 இந்த மாதிரிலாம் வருதுன்னா எப்படி நம்ம அதுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மெத்தட் பாருங்கள் sin θ = sin α வேர் ஆல்ஃபா வேல்யூ எங்கே இருக்கணும்னா -π/2க்கும் +π/2க்கும் இதில் தான் சைனோட பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த இன்டர்வல் க்ளோஸ்டு ப்ராக்கெட் -π/2, +π/2ன்னு சொல்லுவோம் ஓகேவா sin θ = sin ஆல்ஃபா அப்படிங்கும்போது ஆல்ஃபா எங்கே இருக்கணும் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2 நம்ம கூட சொன்னல இப்போ sin θ = 0னா அப்போ அங்கே நமக்கு sin θ = sin 0ன்னு சொல்லலாம் இல்லையா sin 0 டிகிரி என்ன 0 இப்போ sin θ = இந்த 0வை sin 0 டிகிரின்னு சொல்லலாமா அப்போ இங்கே ஆல்ஃபா என்ன பாருங்கள் 0 டிகிரி அப்போ ஆல்ஃபாங்க 0 டிகிரிங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குமா இல்லையா இல்லை இப்போ sin θ = அதாவது 1/√2ன்னு சொல்கிறோம் sin θ = 1/√2 இப்போ 1/√2ங்கிறது sin π/4 அப்போ ஆல்ஃபா = என்ன π/4 இப்போ π/4ங்கிறது நமக்கு என்னது பாருங்கள் இது பிட்வீனில் இருக்கும் அது பிரின்சிபல் வேல்யூ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும் அப்போ sin θ = sin ஆல்ஃபா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன்னா நமக்கு எந்த மாதிரி ரைட் சைடு இருந்தாலும் அது சைன் வச்சு எழுத முடியும் அப்போ தான் நமக்கு இது என்ன பண்ண முடியும் பிரின்சிபல் வேல்யூ ஜென்ரல் சொல்யூஷனில் பிரின்சிபல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ sin θ = sin ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபா எங்கே இருக்கணும் சைனாக இருந்தால் க்ளோஸ்டு ப்ராக்கெட் -π/2, +π/2 ஓகேவா அப்போ என்ன வரும் நமக்கு இங்கே இப்போ இதில் ஜென்ரல் சொல்யூஷன் இதை மெமரி பண்ணிக்கணும் θ = இந்த nπ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n × ஆல்ஃபா வேறு n பிலாங்ஸ் டு இஸ் இதை மெமரி பண்ணிக்கோங்க சம் போடும்போது இந்த இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உனக்கு கிளியராக புரியும் ஓகேவா sin θ = sin ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது என்ன பிலாங்ஸ் டு -π/2, +π/2 θங்கிறது என்ன ஜென்ரல் சொல்யூஷன் ஆல்ஃபாங்கிறது இது என்னது பிரின்சிபல் சொல்யூஷன் இதில் ஆல்ஃபாங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன் θங்கிறது ஜென்ரல் சொல்யூஷன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா இந்த ஆல்ஃபாங்கிறது தான் நமக்கு என்னவாக இருக்கும் பிரின்சிபல் சொல்யூஷனாக இருக்கும் இப்போ sin θ = sin ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு -π/2, +π/2 இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் θ என்ன θ = nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n × ஆல்ஃபா வேறு n பிலாங்ஸ் டு z நெக்ஸ்ட்டு அதே போல் பாருங்கள் cos θ = cos ஆல்ஃபா அப்படின்னா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π பாருங்கள் சைனுங்கும் போது இதுக்குள்ளே இருக்கணும் அந்த பிரின்சிபல் சொல்யூஷன் இதே காஸ்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, πக்கு பிட்வீனில் இருக்கணும் cos θ = cos ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π இதில் ஆல்ஃபாங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ θ = என்ன வரும் பாருங்கள் 2nπ ± ஆல்ஃபா இங்கே 2n வருது அப்போ 2nπ ± ஆல்ஃபா வேறு n பிலாங்ஸ் டு z இதுக்கு ப்ரூஃப் இருக்குது பட் அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதில்ல நீ இந்த ரிசல்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க cos θ = cos ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π θ = என்ன வரும் 2nπ ± ஆல்ஃபா வேறு n பிலாங்ஸ் டு z அதே போல் tan பாருங்கள் tan θ = tan ஆல்ஃபானா ஆல்ஃபா பிலாங்ஸ் என்ன வரும் ஓப்பன் ப்ராக்கெட் சைனும் போது க்ளோஸ்டு
tan அப்படிங்கும்போது ஓப்பன் bracket minus pi by 2 pi by 2 அப்போ theta equal to n pi plus alpha n pi minus 1 whole power n வராது plus alpha where n belongs to z. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா sin அப்படிங்கும்போது closed bracket minus pi by 2 plus pi by 2 sin வரதே தான் tan வரும். ஆனால் இங்கே ஏன் ஓப்பன் ப்ராக்கெட் வருதுன்னா நமக்கு tan pi by 2 வேல்யூ இன்ஃபினிட்டி, மைனஸ்னாலும் சரி ப்ளஸ்னாலும் சரி இன்ஃபினிட்டி வரும். அதனால் அதை எக்ஸப்ட் அப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க sin theta equal to sin alpha வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் minus pi by 2 plus pi by 2 theta equal to n pi plus minus 1 whole power n into alpha where n belongs to z. இதே cos theta equal to cos alpha வேறு ஆல்ஃபா belongs to closed interval 0 pi theta equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. அதே போல் tan theta equal to tan alpha வேறு ஆல்ஃபா belongs to open interval minus pi by 2 plus pi by 2 theta equal to n pi plus alpha where n belongs to z. பார்த்துக்கோங்க இந்த 6 இந்த ரிசல்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். sin theta equal to 0 அப்போ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். sin 0 அப்போ இங்கே 0ங்கிறது தான் ஆல்ஃபா. அப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0 போடுங்க இன்ட்டு 0 அப்போ n pi வருமா பாரு. அதே போல் காஸ் போடுங்க. cos theta equal to 0 cos theta equal to 0 டிகிரினா theta நமக்கு என்ன வந்துடும் pi by 2. இப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக pi by 2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே தான் tan. அதனால் ஞாபகம் வச்சுக்கோ sin theta equal to 0 theta equal to n pi, cos theta equal to 0 theta equal to 2n plus 1 into pi by 2, tan theta equal to 0 theta equal to n pi where n belongs to z. இது வந்து என்னது 0 ரைட் சைடு 0 இருந்தால் 0வை தவிர மற்ற வேல்யூஸ் இருந்தால் இந்த ஃபார்ம் நம்ம 3 யூஸ் பண்ணிக்கிறோம். sin theta equal to sin alpha இதில் alpha belongs to closed bracket minus pi by 2 plus pi by 2 thetaங்கிறது என்ன n pi plus minus 1 whole power n into alpha where n belongs to z. அடுத்து cos theta is equal to cos alpha where alpha belongs to closed interval 0 pi theta equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. அடுத்து tan theta equal to tan alpha where alpha belongs to open interval minus pi by 2 plus pi by 2 theta equal to n pi plus alpha where n belongs to z. இந்த 6 ரிசல்ட்ஸையும் நல்லா படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் ஃபர்தராக அந்த எக்ஸசைஸ் போட முடியும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நோட் என்ன பாருங்கள், த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், சைன் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் வேல்யூ அதை மேலே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஆல்ஃபா பிலாங்ஸ் டுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு minus pi by 2 pi by 2 alpha belongs to the principal value of அப்படிங்கும்போது என்ன பார்த்தோம், மைனஸ், அதாவது இங்கே என்ன பாருங்கள், ஆல்ஃபா பிலாங்ஸ் டு minus pi by 2 pi by 2 அப்போ சைன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுதான் அதோட பிரின்சிபல் வேல்யூ. சைன் ஃபங்க்ஷன்னா இதுதான் நமக்கு பிரின்சிபல் வேல்யூ. பாருங்கள், sin theta equal to sin alpha where alpha belongs to minus pi by 2 plus pi by 2. அதனால் சைன் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் வேல்யூ என்ன பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் minus pi by 2 plus pi by 2. அதே போல் செகண்ட் கொசைன் ஃபங்க்ஷன் காசு இருக்கு இல்லையா, அதோட பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0 pi பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் 0 pi. அடுத்து டேனோட பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் minus pi by 2 plus pi by 2. நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆல்ஃபா வேல்யூ பிலாங்ஸ் டு எந்த இன்டர்வல் சொல்லியிருக்கோமோ அதுதான் அந்த பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த இன்டர்வல். அதாவது சைன் ஃபங்க்ஷனோட த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் லைஸ் இன் த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் minus pi by 2 plus pi by 2. அடுத்து த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cosine function lies in the interval 0 pi. அடுத்து the principal value of tan function lies in the interval, அதாவது open interval minus pi by 2 plus pi by 2. ஓகேவா? அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள், அதில் 3.42 பாரு என்ன இருக்குது, find the principal solution of, இதில் வந்து ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதில் என்ன அப்படின்னா பிரின்சிபல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும்தான். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், find the principal solution of, first question பாருங்க, sin theta equal to 1 by 2. find the principal solution of என்னது, sin theta equal to 1 by 2. இப்போ sin theta equal to 1 by 2 இருந்தால் அதோட principal solution என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ sin theta equal to 1 by 2. இப்போ minus pi by 2 to plus pi by 2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ இதில் minus pi by 2 to plus pi by 2 சொல்கிறோம் இல்லையா, minus pi by 2 to plus pi by 2 minus pi by 2ங்கிற நமக்கு எங்கே வரும், 4th குவாட்ரண்ட்டில், நெகட்டிவ் வந்து 4th குவாட்ரண்ட்லேருந்து நமக்கு, ஏன்னா இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது கிளாக் வைஸில் minus pi by 2 போகணும், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் pi by 2 வந்து அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 4th குவாட்ரண்ட்டில் மட்டும் வரும் இல்லையா. அப்போ சைன் பார்த்தீங்கன்னா அதாவது பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், நெகட்டிவாக இருந்தால் 4th குவாட்ரண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ sin theta equal to 1 by 2.
பாருங்கள், ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷனா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் sin θ ஈக்குவல் டு 1/2. அப்போ இந்த சைனில் -π/2 +π/2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் சொல்யூஷனோட இன்டர்வல் அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ நெகட்டிவில் வந்தால் 4th குவாட்ரண்ட், பாசிட்டிவில் வந்தால் 1st குவாட்ரண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ sin θ ஈக்குவல் டு 1/2வா. இப்போ கிவன் sin θ ஈக்குவல் டு 1/2. ஓகேவா. இது வந்து நமக்கு என்ன கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவா. sin θ ஈக்குவல் டு 1/2ங்கிறது கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ். அப்போ பிரின்சிபல் வேல்யூ எங்கே இருக்கும்? முன்னாடியே சொன்னேன், பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ பிரின்சிபல் வேல்யூ நமக்கு எங்கே வந்துடும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். இப்போ sin θ ஈக்குவல் டு 1/2னா θ ஈக்குவல் டு என்ன 1/2ங்கிறது sin π/6 30 டிகிரியா. sin 30 டிகிரி வேல்யூ தானே 1/2. அப்போ sin θ ஈக்குவல் டு sin 30 டிகிரி, தட் இஸ் π/6 sin π/6. அப்போ θ என்ன வந்துடும்? π/6. θ ஈக்குவல் டு π/6. அப்போ θ ஈக்குவல் டு π/6 வந்து பிரின்சிபல் சொல்யூஷனாக இருக்கணும்னா இது எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2. இப்போ π/6ங்கிறது எங்கே இருக்குது நமக்கு? -π/2க்கும் +π/2க்கும் பிட்வீனில் இருக்கா. ஸோ அப்போ θ ஈக்குவல் டு π/6 belongs to closed interval -π/2 +π/2. அப்போ therefore θ ஈக்குவல் டு π/6 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ θ ஈக்குவல் டு π/6 இஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன். ஓகேவா. பாருங்கள், ஏன்னா sin θ வேல்யூ 1/2னா இங்கே θ என்னது π/6ன்னு சொல்லி தெரியும் நமக்கு. அது பிரின்சிபல் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும்? பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2. அப்போ π/6ங்கிறது அந்த இன்டர்வல்குள்ளே வரதுனால π/6 அப்படிங்கிறது நமக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் sin θ ஈக்குவல் டு 1/2. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் அதே போல் sin θ ஈக்குவல் டு -√3/2. sin θ ஈக்குவல் டு -√3/2. இப்போ sin θ ஈக்குவல் டு -√3/2 அப்படின்னா நமக்கு நெகட்டிவா. அப்போ லெஸ் தென் 0. sin θ ஈக்குவல் டு -√3/2னா லெஸ் தென் 0. நான் சொன்னேன் நெகட்டிவாக இருந்தால் பிரின்சிபல் வேல்யூ எங்கே இருக்கும்? 4th குவாட்ரண்ட். அப்போ பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த 4th குவாட்ரண்ட். பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் த 4th குவாட்ரண்ட். அப்போ sin θ ஈக்குவல் டு -√3/2 நம்ம எப்படி எழுதலாம்? -sin π/3 60 டிகிரியா -sin π/3ன்னு எழுதலாமா. அப்போ sin sin π/3னா sin ஆஃப் -θன்னு சொல்லலாமா. ஏன்னா sin ஆஃப் -θ sin θ. அப்போ sin π/3 sin ஆஃப் -π/3ன்னு சொல்லலாமா இல்லையா. பாருங்கள், அப்போ sin θ ஈக்குவல் டு sin ஆஃப் -π/3னா θங்கிறது என்ன? -π/3. பாருங்கள், sin θ ஈக்குவல் டு -√3/2 which is equal to -√3/2ங்கிறது sin 60 டிகிரி. அப்போ sin π/3 sin π/3 sin ஆஃப் -π/3ன்னு சொல்லலாம். ஏன்னா sin ஆஃப் -θ sin θ. ஸோ sin θவை sin ஆஃப் -θன்னு சொல்கிறோம். அப்போ sin θ ஈக்குவல் டு sin ஆஃப் -π/3னா θ ஈக்குவல் டு -π/3. அப்போ நமக்கு வந்து sin அப்படிங்கும்போது பிரின்சிபல் வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்? க்ளோஸ் இன்டர்வல் -π/2 டு +π/2க்குள்ளே இருக்கணும். -π/3ங்கிறது -60ங்கிறது -90க்கும் +90க்கும் பிட்வீனில் வரும் இல்லையா. அப்போ θ ஈக்குவல் டு -π/3 belongs to closed bracket -π/2 +π/2. அப்போ therefore θ equal to -π/3 is the principal solution of the equation sin θ equal to -√3/2. இப்போ இதெல்லாம் போடணும்னா 0லேருந்து 90 டிகிரிக்குள்ள வேல்யூஸ் உனக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அப்போ தான் இது உனக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த டேபிள் ஒன்று பார்த்தோலையே அந்த டேபிளில் உள்ள வேல்யூஸும் கிளியராக படித்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கும். சரியா. அது வந்து ஜென்ரல் சொல்யூஷனுக்கு தான். பிரின்சிபல் சொல்யூஷனுக்கு சைன்னா எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும், காஸ்னா எந்த இன்டர்வல்குள்ளே. சைன்னா என்ன வரும்? க்ளோஸ்டு ப்ராக்கெட் -π/2 +π/2. காஸ்னா க்ளோஸ்டு இன்டர்வல் 0, π. அதே போல் டேன் அப்படின்னா க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். கொசிக்கன் θ ஈக்குவல் டு -2. அப்போ நம்ம வந்து கொசிக்கனுக்கெல்லாம் செப்பரேட்டாக படிக்கல, சைன் காஸ் டேனுக்கு தான் படிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு கொசிக்கன் காட்டு சீக்கண்ட் எல்லாமே சைன் காஸ் டேனோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா. அப்போ கொசிக்கன் θ ஈக்குவல் டு -2வா. பர் கிவன் கொசிக்கன் θ ஈக்குவல் டு -2. இப்போ கொசிக்கன் எப்படி எழுதலாம்? 1/sin எழுதலாமா. ஸோ இப்போ கொசிக்கன் θ எழுதிக்கிற 1/sin θ ஈக்குவல் டு -2. 1/sin θ ஈக்குவல் டு -2ன்னு எழுதிக்கலாமா. 1/sin θ ஈக்குவல் டு -2ன்னு எழுதிக்கிறோம். 1/sin θ ஈக்குவல் டு -2 அப்படின்னா அப்போ sin θ என்ன வந்துடும்? அதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா -1/2ன்னு வருமா.
-1/2 பாருங்கள் கொசிக்கனா 1/sin θன்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு -2 இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன வந்துடும் sin θ ஈக்குவல் டு -1/2ன்னு வந்துருமா இல்லைனா கிராஸ் மல்டிபிள் எப்படி எடுத்தாலும் சரி டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் sin θ இது ரெசிப்ரோக்கல்னா sin θ இது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும்போது -1/2 -1/2ங்கிறது நமக்கு என்ன லெஸ் தேன் 0 அப்போ லெஸ் தேன் 0 இருந்தால் சைன் லெஸ் தேன் 0னா நெகட்டிவ்னா நமக்கு என்ன வந்துடும் the principal value lies in the fourth quadrant the principal value lies in fourth quadrant இப்போ sin θ ஈக்குவல் டு -1/2னா இப்போ முன்னாடி பார்த்த சம்மரி தான் இப்போ sin θ ஈக்குவல் டு -1/2னா ஈக்குவல் டு -1/2 என்ன சொல்லலாம் sin 30 டிகிரின்னு சொல்லலாமா மைனஸ் இந்த 1/2 எப்படி எழுதுற sin π/6 -sin π/6 இப்போ -sin θ நம்ம sin ஆஃப் -θன்னு எழுதலாமா -sin π/6 அப்படின்னா sin ஆஃப் -π/6ன்னு எழுதலாம் அப்போ sin θ ஈக்குவல் டு sin -π/6 அப்போ θ ஈக்குவல் டு -π/6 sin θ ஈக்குவல் டு sin ஆஃப் -π/6னா θ ஈக்குவல் என்ன பாருங்கள் -π/6 இந்த -π/6 அப்படிங்கிறது எந்த இன்டர்வலுக்குள்ள நமக்கு வருது க்ளோஸ்டு பிராக்கெட் -π/2 +π/2 வருதா பாரு -π/6 அப்படிங்கிறது எழுதலை பார்த்துக்கோங்க இப்போ -π/6 அப்படிங்கிறது எங்கே இருக்குது க்ளோஸ்டு இன்டர்வல் -π/2 +π/2 வருது இல்லையா அதனால் அந்த θ ஈக்குவல் டு -π/6 அப்படிங்கிறதா பிரின்சிபல் சொல்யூஷன் தட் இஸ் θ ஈக்குவல் டு -π/6 இஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கொசிக்கன் θ ஈக்குவல் டு -1/2 இப்போ இங்கே θ பதிலாக -π/6 போனால் அந்த ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்து அதிலேயே ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் cos θ ஈக்குவல் டு 1/2 cos θ ஈக்குவல் டு 1/2 cos θ ஈக்குவல் டு 1/2னா நமக்கு தான் காசுக்கு தெரியும் இல்லையா அதோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் 0 to πக்குள்ளே வரணும் பிரின்சிபல் சொல்யூஷன் 0 to π 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே அப்போ பாசிட்டிவாக இருந்தால் 0 to 90க்குள்ளே வரும் அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஓகேவா நெகட்டிவாக இருந்தால் π/2லேருந்து π/2 அதிகமாக இருக்கும் அப்போ எங்கே வந்துடும் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும் காசை பொறுத்த வரைக்கும் 0 to πயில் அதாவது நமக்கு சைன் அப்படின்னா -π/2 to +π/2 அதில் -π/2 to 0னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் 0 to π/2னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆனால் அதே காசு அப்படிங்கும்போது நமக்கு எங்கே இருக்கணும் இன்டர்வல் லைஸ் இந்த இன்டர்வல் 0, π 0, 180 டிகிரி அப்போ 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும்னா செகண்ட் குவாட்ரண்ட் அப்போ 90 டிகிரிலேருந்து 180 டிகிரினா அங்கே காஸ் நெகட்டிவ் ஓகேவா 0 to 90னா அங்கே காஸ் பாசிட்டிவ் இதை மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா பாருங்கள் அப்போ கிவன் cos θ ஈக்குவல் டு 1/2 cos θ ஈக்குவல் டு 1/2 1/2ங்கிறது கிரேட்டர் தேன் 0 தட் இஸ் பாசிட்டிவ் ஸோ இப்போ பிரின்சிபல் வேல்யூ லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஏன்னா பாசிட்டிவில் வரதுனால இங்கே நமக்கு பாசிட்டிவில் வந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவில் வந்தால் செகண்ட் குவாட்ரண்ட் இங்கே பாசிட்டிவில் இருக்கனால லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இப்போ cos θ ஈக்குவல் டு 1/2 1/2 எப்படி எழுதலாம் cos π/3 cos 60 டிகிரின்னு சொல்லாமா அப்போ θ ஈக்குவல் டு என்ன π/3 அப்போ அந்த π/3ங்கிறது எங்கே இருக்கும் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π 60 டிகிரிங்கிறது 0க்கும் 180 டிகிரிக்கும் பிட்வீனில் தானே வருது இப்போ cos θ ஈக்குவல் டு cos π/3 அப்படின்னா θ ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் π/3 which belongs to closed interval 0, π θ equal to π/3ங்கிறது எங்கே இருக்குது closed interval 0, πன்னு வருது அப்போ θ equal to π/3 அப்படிங்கிறது நமக்கு என்னது பிரின்சிபல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் cos θ equal to 1/2 அப்போ sin θ வரணும் அந்த பிரின்சிபல் சொல்யூஷன் எதுக்குள்ளே வரணும் நமக்கு closed interval -π/2, +π/2 அடுத்து காசாக இருந்தால் closed interval 0, π டேனாக இருந்தால் ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரின்சிபல் வேல்யூஸ் வந்து அந்த 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இல்லையா அந்த வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுக்குள்ளே தான் பிரின்சிபல் வேல்யூஸ் வரும் அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ